வணக்கம் மக்களே, நீங்க சாமை அப்படின்ற உணவுப் பொருளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமைன்ற உணவுப் பொருள்னா ஒன்றும் கிடையாதுங்க மக்களே, சிறுதானிய வகைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறுதானிய வகைகள்ல சாமையினுடைய மருத்துவ பலன்கள் ரொம்பவே அதிகம். அதாவது புஞ்சை தாவரங்கள்னு சிறுதானியங்களை சொல்லுவாங்க. இந்த புஞ்சை தாவரங்கள்ல இந்த சிறுதானியங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்புக்குரிய நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு வகிக்கிறது இந்த சாமை அப்படின்ற இந்த சிறுதானியம் தான். இந்த சாமை மருத்துவ குணங்களை அதிகமாகவே உங்களுக்கு தருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தசைகளை, அதாவது அந்த ஜவ்வு போன்ற அமைப்புகளை வலிமை பெற செய்வது இந்த சாமை தான் மக்களே. இந்த சாமையை நீங்க சாப்பிட்றதால எந்தெந்த நேரத்தில் நீங்க இந்த சாமைகளை சாப்பிடணும், இந்த சாமையை நீங்க சாப்பிட்றதால உங்க உடலுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைக்குது, எந்தெந்த நோய்கள் குணப்படுத்தப்படுது, வாங்க சாமையினுடைய மகத்துவங்களை பத்தி விரிவா நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். காய்ச்சல்னால ஏற்படக்கூடிய நாவ் வறட்சியை இந்த சாவை பார்த்தீங்கன்னா போக்கிடும். இப்போ நிறைய பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய சாப்பிட்டா அவங்களுக்கு எதுவுமே சுவையே தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய நாக்கு ரொம்பவே வறட்சியாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாமையை நீங்கள் சாப்பிட கொடுங்க. இந்த காய்ச்சலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நாவ் வறட்சியை இந்த சாமை போக்கிடும். வயிறு தொடர்பான நோய்களை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த சாமை கட்டுப்படுத்துகிற மக்களை, குறிப்பாக ஆண்களுடைய இனப்பெருக்க அணு உற்பத்திக்கும் ஆண்மை குறைவை பார்த்தீங்கன்னா நீக்குவதற்கும் இந்த சாமை குறிப்பாக பயன்படுத்தப்படுகிறது. ஆண்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு முதன்மை பங்கு வகிக்கக்கூடியது இந்த சாமை மக்களே. சாமையில மற்ற சிறுதானியங்களை காட்டிலும் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால ரத்த சோகை வராமல் இந்த சாமை உங்களை தடுக்கும். சாமை உடல் உறுதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உகந்தது அப்படின்னே சொல்லலாம். இளம் பெண்களுடைய முக்கிய உணவாக சாமை அமைவது அவசியமாக ஒன்றாக இருக்கு. இளம் பெண்கள்லாம் சாமையை வேண்டி விரும்பி சாப்பிடுங்க. சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு முக்கிய பங்கு வகிக்குது நார்சத்து அப்படின்னு சொல்லலாம். நார்சத்தும் ஒரு வகையில சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். அந்த நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சாமையும் ஒண்ணுதான். நீங்க சாமையை சாப்பிடும்போது உங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நெல்லரிசிகளை காட்டிலும் 7 மடங்கு நார்சத்து கொண்ட தானியம் இந்த சாமை தான் மக்களே. நீங்க நெல்லரிசியை சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க இந்த சாமையை சாப்பிட்டா கூட உங்களுக்கு 7 மடங்கு நார்சத்து கிடைச்சிரும். இதனை நீங்க உணவாக உட்கொள்ளும் போது நீரிழிவு நோயினை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீரிழிவு நோய் வராமலும் தடுத்துற ஒரு சிறப்பான ஒரு உணவுப் பொருளா இந்த சாமை உங்களுக்கு அமையும். மலச்சிக்கலை போக்க வல்லது இந்த சாமை. நோய்களுக்கெல்லாம் மூலமாக கருதப்படக்கூடியது இந்த மலச்சிக்கல் தான். ஏன் அப்படின்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மலச்சிக்கல் இருக்கும். என்னதான் நவீன உலகத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல விதமான உணவுகளை வேண்டி விரும்பி சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு இன்னும் இருக்குதான் செய்யுது. நீங்களாம் சாமையை உங்களுடைய உணவுப் பொருட்களா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்து விடுபட சாமை ரொம்ப உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாம வயிற்று கோளாறுகளுக்கு சாமை அரிசி நல்லதொரு மருந்தாக திகழ்கிறது. தாது பொருட்களை உடல்ல அதிகரித்து நம்ம உடல்ல உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதில் சாமைக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. ரொம்பவே குறிப்பிடத்தக்க பண்பு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த காலத்துல அதிக அளவு தேவையில்லாத கொழுப்பையும் சர்க்கரை பொருட்களையும் தரக்கூடிய பீட்சா, பர்கர் மற்றும் மைதா பொருட்களை நீங்க உண்ணுவதை தவிர்த்து இந்த மாதிரியான பாரம்பரிய தானிய உணவுகளை நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளாக உட்கொள்ளும் போது உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மற்றும் உங்க சந்ததிகளை விருத்தி பண்றதுக்கும் இந்த உணவுப் பொருட்கள், இந்த தானியம் சார்ந்த உணவுப் பொருட்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில சாமையை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கோங்க. நீங்க ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். நன்றி மக்களே.